நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நல்ல ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இன்னும் பல செய்திகளை நம்முடைய ஜாஷ்வா டிவியில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஜாஷ்வா டிவின்னு ஒரு டிவி சேனல் இருக்குது, நீங்கள் பாருங்கள், நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய செல்லில் யூடியூப்பில் இருக்குது ப்ரோக்ராம், நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல ஒரு நாளிலும் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அநேக மக்கள் நீங்கள் செய்தியை கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்டேருந்து நிறைய வார்த்தைகள் வருகிறத குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எடுக்கிற பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் நீங்கள் செய்தியை நல்லா கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இன்னும் பேசட்டும், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை இன்னும் சந்திக்கட்டும், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். சரி, ஜாஷ்வா டிவிக்காக திறந்து நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இன்னும் சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இதிலிருந்து நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் 2 வாரம் கேட்டிருக்கிறோம். இது 3வது ஒரு வாரம். சரியா? அழகான ஒரு நாட்கள், சூப்பரான ஒரு நாட்கள், ஒரு கிருபையின் ஒரு நாட்கள், விடுதலை பெறுகின்ற ஒரு நாட்கள், சுகம் பெறுகின்ற நாட்கள், அவமானங்கள் மாறுகின்ற ஒரு நாட்கள், பல நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு நாட்கள், கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கின்ற ஒரு நாட்கள், வேதத்தை அதிகமாய் வாசிக்கிற ஒரு நாட்கள், ஜெபிக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லி இந்த லெந்து நாட்களுக்கு நிறைய சிறப்பம்சம் உண்டு. இந்த லெந்து நாட்கள் வந்தாச்சு என்று சொன்னாலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைமைக்கு, அடுத்த லெவலுக்கு போகின்ற ஒரு நாட்கள். இப்படியே இருப்பதல்ல, அடுத்த ஒரு லெவல். இந்த லெந்து நாட்கள் முடிஞ்சோன்னு நிறையா திருமணம் முடியும், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் உடனே நடக்கும். அப்போது இந்த லெந்து நாட்கள் என்பது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நாட்கள். நம்மை சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நாட்கள். அதனால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை தோல்வியில் முடியலை, அவருடைய மரணம் தோல்வியில் முடியலை, அவருடைய உயிர்த்தெழுதல் வெற்றியில் முடிஞ்சிச்சு. அப்போ அவர் ஊழியங்கள் சிறப்பாக நடந்தது. எல்லாவற்றிற்கும் காரணம் அவர் முதலாவது உபவாசம் இருந்தார், 2வது அவர் அதிக நேரம் ஜெபம் பண்ணினார். இயேசுவானவருடைய ஊழியத்துக்கு வெற்றியின் காரணமே உபவாசம், ஜெபம். இன்றைக்கு நம்மளும் இந்த லெந்து நாட்களில் உபவாசம் இருக்கணும் கண்டிப்பாக. 2வது அதிக நேரம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உபவாசம் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அப்போ ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாச்சுனாலே உங்களுக்கு நன்மை வந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னாலே வெற்றி உங்களுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாச்சுனாலே பல நன்மைகள் உங்களுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். சரியா? கடந்த 2 வாரம் இந்த செய்தியை கேட்டோம். முதலாவது நம்ம உபவாசம் இருக்கணும், 2வது நம்ம நல்லா ஜெபிக்கணும். சரியா? 3வது இயேசுவானவர் இந்த உலகத்தில் சிறப்பாய் ஊழியம் செய்தார். இயேசுவானவர் எடுத்த எல்லா முயற்சியும் வெற்றியாக இருந்தது, ஒன்று கூட தோற்று போகலை. இயேசுவானவர் செய்த அநேக காரியங்களில் அவர் நன்மை பெற்றார். 3வது அவர் என்ன செய்தார்? அவருக்குள் ஒரு பரிபூர்ணமான ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசுவானவருக்குள் பரிபூர்ணமான விசுவாசம் இருந்தது. அவருக்குள் அவிவிசுவாசம் என்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் உபவாசம் இருந்தார், உபவாசம் இருந்து ஜெபித்தார், ஜெபித்ததின் மூலமாய் அவருக்குள் வருவது விசுவாசம். இன்றைக்கு நீங்களும் உபவாசம் இருந்து
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வரும் பாருங்க ஒரு விசுவாசம், உங்களுக்குள்ளே வரும் பாருங்க ஒரு நம்பிக்கை. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என் கடன் பிரச்சனைகளை அடைத்து தருவார், என் ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுப்பார். இதுதான் விசுவாசம். இது கர்த்தருக்குள் இருந்தது. இயேசுவானவர்களுக்கு இந்த விசுவாசம் நிறைய இருந்துச்சு. அவருடைய ஊழியம் வெற்றியாக இருந்ததற்கு மூன்றாவது காரணம் விசுவாசம். அவருடைய பேச்சில் விசுவாசம், அவர் நடக்கின்ற நடக்கையில் விசுவாசம், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தில் விசுவாசம், அவர் பண்ணின ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் அவர் செய்தார். அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்துச்சு. இதிலிருந்து நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அழகான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது இருக்கிறதா? அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம முன்னாடி எப்படி விசுவாசமாக இருந்தோம், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி இருக்குது? அவிவிசுவாசமாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவிவிசுவாசமாக இருந்து தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினச்சே பார்க்கக்கூடாது. விசுவாசமாக இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு நன்மை தருவதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் விசுவாசம் இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் கிடைக்குமா, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தில் நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே உலகத்தில் அப்படி தான் இருக்குது, அப்படி தானே நடக்காது, இதெல்லாம் என்ன போட்டு நடக்க போகுது, நம்ம என்னத்தை போட்டு சோமனி எதுக்கு, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லி விசுவாசம் நமக்குள்ளே இல்லாமல் அவிவிசுவாசம் ஆகிட்டோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் முதலாவது உபவாசம் இருக்கணும். நீங்கள் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஜோமனை வைப்பார் ஆண்டவர். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் தன்னை போல வந்துடும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. வசனத்தை கேட்டிங்களா? அந்த விசுவாசம்னா என்ன? நீங்கள் விசுவாசிங்களா? நீங்கள் விசுவாசி. அந்த விசுவாசம்னா என்ன? நம்பப்படாதவைகளின் உறுதி. நான் நல்லா இருப்பையா, என் குடும்பம் நல்லா இருக்கும், எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், நாங்களாம் நல்லா இருப்போம், இதுக்கு பேர் தான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு காணப்படாத காரியங்களை குறித்து நீங்கள் உறுதியாக சொல்லுதீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதை விசுவாசம் சொல்லலாம், நம்பிக்கையும் சொல்லலாம். சரியா? அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். உன் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் வந்துட்டு, இவ்வளோ பலகீனம் வந்துட்டு, இனிமேல் வாழ்க்கை ஜெயிக்காது, இனிமேல் சுகம் கிடைக்காது, இனிமேலாம் வாழ்க்கையில் ஒன்றும் கிடைக்காது அப்படி சொல்லாதீங்க. விசுவாசமாக கர்த்தரை பிடிங்க. ஆண்டவரே, நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறீர். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவானவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் அடிக்கிற தேவன் அல்ல. இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பழுகி பெருகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தேவையான அநேக நன்மைகளை கர்த்தர் தருவார். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏசப்பாவை முதல்ல விசுவாசிக்கணும். ஏசப்பா கிட்ட நீங்கள் விசுவாசம் வச்சு அவர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் காணப்படாத காரியத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு தருவார், உங்கள் சுகத்துக்கு தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார், உங்கள் தொழிலுக்கு தருவார், ஏன் உங்கள் ஊழியத்துக்கே தருவார். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக இருந்தது. ஈசாக் தன் மனைவிக்காக விசுவாசமாக ஜெபம் பண்ணுறான், கர்த்தர் ரெட்ட பிள்ளைகளை கொடுக்குறார். எலியா, எலிசா, மோசே, யோசுவா, கிதியோன்லாம் ஊழியத்தில் ரொம்ப சின்ன பையன் கிதியோன். நீங்கள் ஒவ்வொரு மனிதரை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசித்தார்கள், தேவனிடத்தில் நன்மையை பெற்றார்கள், விசுவாசித்தார்கள், சுகம் பெற்றார்கள், விசுவாசித்தார்கள், பிசாசு ஓடிச்சு,
விசுவாசித்தார்கள். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். உங்கள் விசுவாசம் இன்னைக்கு எது மேலே இருக்குது? உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு எது மேலே இருக்குது? இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவானவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவானவர் தான் உங்களை வாழ வைப்பார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவானவர் தான் உங்களோட இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை வேறு லெவலுக்கு கூட்டி உங்களை பாதுகாத்து கொண்டு போக முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தெரியுமோ தெரியாதோ ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஏசப்பா நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நீ நிறைய பேருக்கு அற்புதம் செய்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்தீங்கன்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்வது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசமாக இல்லைன்னா ஏசப்பா கிட்ட கேட்டே வேஸ்ட். விசுவாசமாக கேட்கணும், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இது வேணும், இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றி போடுங்க, இந்த கஷ்டத்தை எனக்கு மாற்றி போடுங்க, இந்த கடன் பிரச்சனை மாற்றி போடுங்க, நான் உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசமாக அவர்கிட்ட இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார். விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது விசுவாசிப்பார்கள். சூழ்நிலை ஏதேச்சையாக இருக்கும், அவர்கள் சொல்லுவதும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கும், அவங்க டாக்டர் இப்படி சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு குறித்து வச்சுருக்க திட்டம் வேறு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் நான் கூடவே வர்றேங்கார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பெரியவர். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் செஞ்சுட்டே இருக்கார். காரணம் விசுவாசம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை நீங்கள் நம்புறீங்களா? இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கும், இயேசுவே என்னை உயர்த்தும் என்று சொல்லி நீங்கள் இயேசு மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிதிமேய் என்கிற ஒரு குருடன், இந்த சம்பவம் அந்த வரும்போது எனக்கு இவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் ஒரு பிறவி குருடனாக இருக்கிறான். மார்க் 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் இந்த சம்பவங்கள் பார்க்கலாம். நீங்கள் பரிதிமேய் என்கிற ஒரு குருடன், நான் நிறைய செய்தியில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதரில், விசுவாசத்தில் பிடித்த ஒரு மனிதர். நிறைய சத்தமாக கேட்கு, இவன் ரோட்டில் ஓரமாக உட்காந்து பிச்சை கட்டிகிட்டு இருக்கான். அப்போ கேட்க இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இயேசுவானவர் நடந்து போகிறார் என்று சொல்லி. இயேசுவானவர் நடந்து போகிறார் என்று சொல்லி செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி ரொம்ப சத்தம் போடுறான். ரோட்டில் போகிறவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீ சத்தம் பண்ணாமல் இருப்பா, அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் மறுபடியும் அதிகமாக என்ன செய்கிறான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 48வது வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அதாவது உங்கள் விசுவாசம் எப்படின்னா, 4 நேரம் 5 நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் விசுவாசம் குறைஞ்சோன்னு விட்டுருதோம் நம்ம, அப்படி தானே? இது நடக்காது அப்படின்னு சொல்லி விட்டுருதோம், அப்படி தானே? ஆனால் இவன் என்ன செய்கிறான், ஒரு மனுஷன் சொன்னாலும் இவனுக்கு பரிதிமேய் என்கிற ஒரு குருடனுக்கு இயேசுவானவர் மேலே ஒரு விசுவாசம். ஏன்னா அவர் நிறைய அற்புதம் செஞ்சார், இயேசுவானவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தார், இயேசுவானவர் நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார், இயேசுவானவர் நிறைய அற்புதம் செய்தார் என்று சொல்லி இந்த பரிதிமேய் குருடன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால தான் அந்த மனிதர்கள் மறுபடி சொன்னால் இவன் என்ன செய்தான், மறுபடி முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுதான்.
இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜோமணி விட்டுதோம், விசுவாசமாக ஜோமணி விட்டுதோம். ஆனால் என்ன செய்யணுமா, அந்த விசுவாசம் குறைஞ்சி போகாமல் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தில் மேலே வரணும். நீங்கள் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்க்குறார். என்ன பார்க்குறார்? என் விசுவாசத்தை பார்க்குறார். என் பிள்ளையை நான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேனே, என் பிள்ளை பணத்துக்கு ஆசைப்படுதா, என் பிள்ளை பதவிக்கு ஆசைப்படுதா, என் பிள்ளை உலகப்புறமான காரியத்துக்கு ஆசைப்படுதா, இல்லை என் பிள்ளை விசுவாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பார்ப்பார். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கேட்டதெல்லாம் கொடுத்தா தான் விசுவாசம் இல்லைங்க. நம்ம கேட்குறதெல்லாம் ஆண்டவர் எல்லா நேரம் கொடுக்க மாட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? உங்களை சோதித்து பார்ப்பார். என் பிள்ளை எனக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறானா, என்ன தேடுதானா, உலகத்தை தேடுதானா. இந்த பர்தீமேன்கிற குருடன் அப்படி தான் சத்தக்காடு போடுதான். ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லி ஏசப்பா காதல் எழுதுன்னு நிற்கிறார். இயேசுவானவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை போய் கூட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே 2 பேர் போகிறாங்க, கூப்பிடுதாங்க. அவன் உடனே அவன் என்னமா செய்கிறான், இதுதான் இந்த விசுவாசத்தோட சூப்பரான ஒரு மேட்ரு. இதுதான் விசுவாசம். அவன் கூப்பிடுறான், சத்தமாக கூப்பிடுறான். இயேசுவான நிற்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனால் இயேசுவான நின்று அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஒரு 2 பேர் போய் அவனை கூப்பிடுதாங்க. கூப்பிட்டோடனே கேட்டிருப்பான் இயேசுவானவர் வர சொன்னான்னு சொல்லி. இவன் உடனே நினச்சிதான் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். உங்களுக்கு புரியுதா? தான் மேலே ஒரு அழுக்கு சட்டை கிடந்திருக்கும் தெரியுமா, கையில் ஒரு அழுக்கு தட்டு வச்சுருப்பான் தெரியுமா, ஒரு கம்புலாம் வச்சுருப்பான் தெரியுமா, எல்லாத்தையும் தூர எறிஞ்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு எனக்கு சுகத்தை தருவார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என் குணத்தை மாற்றுவார், என்னுடைய தலை எழுத்தை மாற்றுவார் என்று சொல்லி அந்த குருடன் இயேசு மேலே விசுவாசம் பொங்கி வழிந்தது. இயேசுவானவர் அவனுடைய விசுவாசத்தை பார்க்குறார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உங்கள் விசுவாசம் உங்களை வாழ வைக்கும், உங்கள் விசுவாசம் உங்களை உயர்த்தும், உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வரும், உங்கள் விசுவாசம் தான் உங்கள் ஊழியத்தை மேலே கொண்டு வரும், உங்கள் விசுவாசம் தான் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை கொண்டு வரும். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசமாக இருக்கிறியா? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? இன்னொரு காரியம், 12 வருடமாய் பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ தனக்குண்டான ஆஸ்தியை எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கு. ஆனாலும் அந்த பெண்மணிக்குள்ள ஒரு விசுவாசம். இயேசுவானவர் நடந்து போகும்பொழுது அவருடைய சரீரத்தின் ஓரத்தை நான் இந்த அங்கியை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம். ஆண்டவர் என் தலையில் கை வைக்கணும், சோமணும், அப்படிலாம் அந்த அம்மா விசுவாசிக்கல. அந்த அம்மாவுக்கு என்ன விசுவாசம்? இயேசுவானவர் போகும்போது அந்த சட்டையின் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி விசுவாசம். அது ஒரு விசுவாசம், கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம். ஏசப்பா மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த விசுவாசம் இருந்தால் தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். இந்த உலகத்தில் வருகிற நிறைய போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை, ஒன்று முடிஞ்சு அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் விசுவாசம் இல்லைன்னா நம்ம கப்பல் உடஞ்சிரும். விசுவாசம் ஏசப்பா மேலே இல்லைன்னா நம்ம உடஞ்சிருவோம். மனிதர்கள் மேலே வச்சோம்னா மனுஷன் நம்மளை கவிழ்த்து போட்டுருவான். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, மனுஷன் மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது. விசுவாசம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசுவானவர். அந்த அம்மாவுக்கு சுகம் கிடச்சிது. அந்த அம்மா அப்பா, மகளே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி உங்கள் குடும்பம் ஆண்டவர் எப்போ இருக்க விட மாட்டாருங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்கள் பயந்து போய் உட்காந்துருக்கிறீங்களோ, இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்த்து ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களா? இல்லை, இது சும்மா. இன்னும் உங்கள் வாழ்க்கை இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை வச்சுருக்கிறாரு, இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை வச்சுருக்கிறாரு. விசுவாசமாக இருங்க. தேவன் விசுவாசம் அவர் மேலே வைங்க, அவர் மேலே விசுவாசம் வைங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதை நீங்கள் பார்க்கலையோ அது மேலே நம்பிக்கையாக இருங்க. எதை நீங்கள் நம்புறீங்களோ அதை நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அதை பார்க்க முடியும், அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், கிடைக்கும். கர்த்தரை தேடுங்க, விசுவாசமாக இருங்க.
முதல்ல உபவாசம். இந்த லெந்து நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த லெந்து நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உபவாசம் இருங்கள். ரெண்டாவது, இந்த லெந்து நாட்கள் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் பல வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீ நன்றாக ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, இந்த வாரம் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய விசுவாசம் குறைந்து போய் இருக்கலாம், ஏதோ ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் குறைஞ்சு போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசமாக இருங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாமல் கர்த்தருக்குள்ள விசுவாசமாக இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளோ நேரம் நீங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, விசுவாசமாக இருக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியம். விசுவாசம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். விசுவாசம், விசுவாசம் உங்களுடைய பெயரை உறுதிப்படுத்தும். விசுவாசம், கர்த்தருக்குள் விசுவாசிக்கும் பொழுது இயேசு என்று சொல்லி ஒரு தெய்வம் உண்டு, அவரின் குடும்பத்தை வாழ வைப்பார் என்று சொல்லி விசுவாசமாக இருக்கும் பொழுது, பர்திமே என்கிற குருடன் எப்படி விசுவாசமாக இருந்தானோ அவனுடைய விசுவாசம் அவன் தலையெழுத்தை மாற்றினது. அதே போல் கர்த்தருக்குள் விசுவாசமாக இருக்கும் பொழுது இந்த லெந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் கிடைக்கின்ற ஒரு நாட்களாய், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு நாட்களாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஏசப்பா, விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லுகிறது ஏசப்பா. விசுவாசம் அநேக நன்மைகளை கொண்டு வரும் என்று சொல்கிறீங்க ஏசப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுங்க. உங்கள் மேலே விசுவாசம் வைக்கட்டும். பணத்தின் மேலேயோ, படிப்பின் மேலேயோ, வேலையின் மேலேயோ, உறவினர்கள் மேலேயோ இல்லை ஆண்டவரே. இயேசுவானவர் என்னை ஆசீர்வதிப்பார், இயேசுவானவர் என் சூழ்நிலையை மாற்றுவார், இயேசுவானவர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி, அப்போ உங்கள் மேலே விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நீருடைய விசுவாசத்தை பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த லெந்து நாட்களுடைய வாழ்க்கையில் ஒரு 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 வெற்றியை கொண்டு வருகிற ஒரு நாட்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து விசுவாசத்தில் வளர்ந்த போது கர்த்தர் இன்னும் அநேக நன்மை தருவாராக. ஆமேன்.